விட்டுறீங்க பைக்கில். ஆம்புலன்ஸு ஃபயர் வண்டி போகும்போது என்ன பண்ணுவீங்க? அப்பங்க ஓவர்டேக் பண்ணி ஃபயர் வண்டி முன்னிட்டு எங்கே போகிறீங்கன்னு தெரியாது. நாங்கள் இந்த பீச்சுக்காக போகிறோம். எங்கள் காசு சைரன் போட்டு எங்கே போகிறோம்? ஏதோ ஒரு இடத்துல ஒரு உயிர் வந்து போராடிக்கிட்டு இருக்குது, இல்லை ஒருத்தர் காப்பாற்றுறதுக்காக நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். அப்பந்தான் வந்து ரைட்டில் ஏறுவாங்க, லெஃப்டில் ஏறுவாங்கப்பா. எங்களுக்கு அப்படி என்ன பண்ண தெரியாது டிராஃபிக்ல. இது வந்து மஃபசல் கிடையாது. மஃபசல்ல நம்ம வந்து ரோடு லைனாக இருக்க போயிட்டு ஜாலியாக ரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இது வந்து அப்படி கிடையாது. அப்பந்தான் வந்து லெஃப்டில் போவாங்க, இடிச்சுட்டு போவாங்க, அங்கே சவர் தான் இருக்கும். இந்த வண்டிகளை வந்து விடுவாங்க. ஆம்புலன்ஸ் போனாலும் அதே தான் இருக்குது. ஆம்புலன்ஸ் போனாலும் அதே தான் பண்ணுறாங்க. பப்ளிக் வந்து அதான் பண்ணுறாங்க. நீங்களும் நல்லா படிச்சவங்க உங்க வீட்லயும் சொல்லுங்க, பேஷன்ஸ் நம்பர் சொல்லுங்க, ஆம்புலன்ஸ் போன வழிவிட சொல்லுங்க, ஃபயர் வண்டி போன வழிவிட சொல்லுங்க. முக்கியமான ரெக்வஸ்ட் தான் உங்க சைட்ல இருந்து. அப்பதான் கூட பின்னாடி அடுத்து வருது, முக்கிட்டே வருது. நாங்க திடீர்னு முன்னாடி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் நின்று வச்சுக்கோங்க, எங்க டிரைவர் திடீர்னு எடுக்க முடியலன்னா திரும்ப ஒரு பின்னாடி வருவாரு. அப்போ உங்க மேல இடிக்க வேண்டியது இருக்கும். புரியுதுங்களா? இன்சூரன்ஸே கிளைம் பண்ண முடியாது. ஒரு கை கால் அடிபட்டா கூட ஃபயர் வண்டியில ஆம்புலன்ஸ் நீங்க அடிபட்டா இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது. அதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நம்ம இன்சூரன்ஸ் பாலிசி நிறைய போட்டு வச்சிருக்கோம். இது வேற பிரைவேட் கார்ல அடிச்சா நம்ம வண்டிக்கு கிளைம் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் கிளைம் பண்ணவே முடியாது. அதனால என்ன பண்ணும், வண்டிக்கு வழியை விட்டுறணும் நீங்க. சரியா? இப்ப பஸ்ல எழுதி போட்டாங்க, பள்ளிக்கூடம் செல்ல பெண்கள் இருக்கிறது, குழந்தைகள் இருக்கின்றது, பஸ்ஸை வழிவிடுங்கள். ஏன்னா வழி விட மாட்டேங்கிறாங்க, அதான் பிரச்சனை. ஃபுல்லா பைக் வந்து அப்பதான் ஒரு ஆட்டோ கட்டிட்டு ஒரு ஸ்டெப் எடுப்போம், ஒரு பைக் வந்து உள்ளவங்க எத்தனை பேர் கரெக்ட் பண்ணிட்டு போகுது. ஒவ்வொரு செகண்டும் வந்து கோல்டன் டைம். எங்களுக்கு வந்து போன் வந்து ஒரு போனும் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த டைம் நமக்கு வந்து கால் கொடுக்கலாம் இல்லைங்களா? ஒரு குழந்தை மாட்டின்னு சொல்லுவாங்க. நான் அந்த டைம்ல போன் எடுக்காம நான் வீட்டில் போயிட்டு இருந்தா எப்படி இந்த குழந்தைய காப்பாற்ற முடியாது. அப்போ ஒவ்வொரு டைமும் வந்து எங்களுக்கு வந்து கோல்டன் டைம் தான். காலம் பண்புன்றதுலாம் சொல்லுவாங்க. ஆம்புலன்ஸை பொறுத்தவரையும் ஒவ்வொரு செகண்ட் எடுத்து கோல்டன் டைம் தான். அந்த கோல்டன் டைம் நீங்க வந்து கிராஸ் பண்ணி எங்களை டென்ஷன் ஆகி நாங்கள் ஏதோ சென்னையில் சாப்பிட்றதுக்கு சாவல் வழியிலையா அப்படி திட்டுறாங்க. எங்கள் வண்டியில் கூட நாங்களே வந்து அவசரத்தில் தான் போவோம். அவங்க வந்து ஃபோன் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சீக்கிரம் ஏன்னா அவங்களால ஹீட்டை தாங்க முடியாது, புகையை தாங்க முடியாது. மொபைலில் ஒரு பாயிண்ட் தான் இருக்கும் அவர். சரிங்களா? கடைசியில் கூடாது, சீக்கிரம் வாங்க எங்க இருந்து போறது, இங்க போகவே முடியாது, ரீச் ஆக முடியாது, கஷ்டமா இருக்கும். சரிங்களா? அதனால நீங்களும் வந்து எல்லாம் வந்து எல்லாருக்கும் சொல்லணும். இப்படி வந்து ஆம்புலன்ஸ் போகும்போது கிராஸ் பண்ணி போகாதீங்க, ஃபயர் வண்டி போகும்போது கிராஸ் பண்ணி போகாதீங்க, ஃபோன் பண்ண கரெக்டான அட்ரஸ் கொடுங்க, அட்ரஸை கொடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடாதீங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்க தமிழ் ஃபயர் சர்வீஸ் ஆகும் உங்களுக்கு தெரியணும். இவ்வளோ பேர் ஒரு இடத்துல வந்து ஒரு 10 பேருக்காவது இந்த மெசேஜ் வந்து ரீச் ஆகும். ஓகே, ஒரு 10 பேர் மனசுக்காவது படம் சரி நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து இப்போ வந்து டெமோ உங்களுக்கு காமிச்சாரு. ஓகேங்களா? இந்த டெமோ காமிச்சாரு. இப்போ லிஃப்ட் பண்ணிடலாமா சார்? தூக்கி வந்து என்ன பண்ணலாமா? ஆட்களை காப்பாற்றுற ரெஸ்ட் ஒர்க் பண்ணலாமா? இல்லை நீங்களே பண்ணிடுறீங்களா?